இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒஷனோக்கோ தமிழ் டப்போட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த மாரி ஒரு அனிமிக்கு தமிழ் டப் எடுத்துட்டு வந்திருக்கு. நான் ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்வேன். சரி நம்ம சீசன் 1 அண்ட் 2க்கு தான் தமிழ் டப் பார்க்க போறோம். அது இல்லாம நம்ம இந்த ஸ்டோரி அதாவது இந்த அனிமி எந்த ஸ்டோரி லைன்ல போகுது, பிளாட் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, அடுத்து நம்ம ரிவ்யூவ பார்த்துரலாம். அது இல்லாம இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். இந்த அனிமிய பார்க்கலாமா, வேணாமா? இது எப்படிப்பட்ட அனிமி என்னன்றத நீங்க டிசைட் பண்ண முடியும். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அத மட்டும் கொஞ்சம் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தான் உங்க அனிமி பை தமிழ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பான ஒரு சப்ஸ்கிரைபும் ப்ளஸ் ஒரு மோட்டிவேஷனுக்கு ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க. சரி வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் காய்ஸ், நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 1400 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. இன்னும் ஒரு ஃபியூ சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது 600 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடலாம்னு சொல்லலாம். அதனால வாட்ச் அவுட் பண்றவங்க எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க நம்ம சேனலுக்காக. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த அனிமி வந்து ரிவ்யூ ப்ளஸ் வந்து எக்ஸ்பிளனேஷன் அண்ட் பிளாட் என்னன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அனிமியோட டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லிடுறேன். இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட். இந்த அனிமி எத பத்தினது என்னன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு ஐடல், அதாவது ஐடல் பிளஸ் வந்து ஆக்ட்ரஸ் பத்திய அந்த ஒரு பேக்ரவுண்ட சுத்தி தான் இந்த அனிமி ரன் ஆகும். அது இல்லாம இந்த அனிமி எத்தனை மொத்தம் சீசன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் டோட்டலா 3 சீசன்ஸ் இருக்கு. 3 சீசன்ல நம்மளுக்கு வந்து 2 சீசன் மட்டும் தான் தமிழ் டப்ல இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீசன் 3 வந்து அப்கமிங்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து இப்போ சீசன் 1ல மொத்தம் வந்து 11 எபிசோட்ஸ் இருக்கு. அதில ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்பெஷல் எபிசோட் 1 1/4 மணி நேரத்துக்கு இருக்கும். ஒரு மூவி மாரி இருக்கும். அத பார்த்தீங்கனாலே அந்த பிளாட் எப்படி அந்த எமோஷனலி ஒரு ஃபீல் குட்ட வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும்னே சொல்றேன். அடுத்து நம்மளுக்கு சீசன் 2ல வந்து ஒரு 13 எபிசோட், அதாவது 13 எபிசோட்ஸ் தான் மொத்தத்துக்கே இருக்கு. அதனால நீங்க 2 சீசனுமே ஒரு நாள்ல உட்காந்தீங்கன்னா கூட ஒரு 1/2 நாள்ல முடிச்சிடலாம்னே சொல்றேன். அந்த அளவுக்கு ஒரு ஷார்ட்டான ஒரு அனிமி தான். ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி லைனோடயே இருக்கு. சரி வாங்க ரொம்ப பேச வேணாம். நம்ம இந்த அனிமியோட பிளாட் என்ன, இந்த இது ஸ்டோரி லைன் பேஸ் பண்ணி போகுது அப்படிங்கிறத நான் இத கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஐடல் தான் காட்டுறாங்க. ஒஷனோகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடல் தான். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஸ்டோரி லைன பார்த்தீங்கன்னா, இது எந்த மாரி ஒரு ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா, ஐடல் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி லைன் தான் சொல்லலாம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே யார காட்டுறாங்கன்னா, ஒஷனோ அப்படிங்கிற ஒரு ஐடல தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு ஃபேமஸான ஐடல் அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. இந்த ஐடல் வந்து நெறைய ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டாப் ஐடல் அப்படிங்கிற மாரியும் சொல்லிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த ஐடல புடிச்சவங்க 2 ஃபேன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து நம்மளுக்கு வந்து காட்டுறது யாருன்னா, ஒரு டாக்டர ஃபர்ஸ்ட் காட்டுறாங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல. அடுத்து இன்னொரு வந்து ஒரு பேஷண்ட், அதாவது ரொம்ப உடம்பு சரியாத ஒரு பேஷண்ட் ஒரு பொண்ண காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து நம்மளோட ஐடல் வந்து ஒஷனோக்கோ பார்த்தா மட்டும் தான் அந்த பொண்ணுக்கு வந்து ஓரளவு குட் ஃப்ரீயா இருக்கு. அதுவும் நான் அந்த பொண்ணே நம்மளுக்கு இந்த பொண்ண தாண்டி வர்றதுக்கு எனக்கு இந்த ஒஷனோ அப்படிங்கிற அந்த ஐடல் தான் எனக்கு ரொம்பவே, அதாவது ரசிகர்கள்லாம் ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு ஃபேன்ஸ்னா அந்த அளவுக்கு இதா இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே மாரி தான் நம்மளோட டாக்டருக்குலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஐடல்லாம் பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது. நம்ம இந்த உடம்பு சரியாத பொண்ணு சொன்னதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு டாக்டருக்கே வந்து இந்த பொண்ணு சொல்லியிருக்கு, இத பார்ப்போம் அப்படிங்கிற மாரி பார்த்தா அவருக்கும் வந்து ஐடல பிடிச்சிருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா ஐடலுக்கு வந்து நம்மளோட ஒஷனோவுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்புத்தன்மை அப்படிங்கிற மாரி ஒண்ணு இருக்கும். அவங்கள பார்த்தாலே என்னடா அது அப்படி ஃபேன்ஸ ஈர்க்கிற மாரியே இருப்பா, அப்படிங்கிற மாரியே சொல்லலாம் அந்த அனிமில. இந்த மாரி 2 ஃபேன்ஸ நம்மளுக்கு வந்து காட்டுறாங்க, ரிவீல் பண்றாங்கன்னே சொல்லலாம். இந்த 2 ஃபேன்ஸுமே வந்து சூப்பரான ஒரு ஐடல் ஃபேனாவே இருக்காங்க. சரி நம்ம வந்து டாக்டருக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்து சொல்றாங்க, இது மாரி வந்து ஒரு பொண்ணு, அதாவது நம்ம வந்து டாக்டர் வந்து டெலிவரி, அதாவது வந்து பிரெக்னன்ட்டா இருக்கவங்க டெலிவரி பார்க்கறதுல வந்து ஸ்பெஷலிஸ்டான ஒரு டாக்டர்னே சொல்லலாம். அதனால வந்து ஒரு 16 வயசு ஒரு பொண்ணு வந்துட்டு ஐடலா இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதாவது ஐடல் ஒஷனோங்கிறது 16 வயசு பொண்ணு தான். அதே மாரி ஒரு சிஸ்டர் வந்து சொல்றாங்க, இது மாரி வந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து கன்சீவா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து செக்கப் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவங்க அந்த பொண்ணுக்கு 16 வயசு தான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நம்ம டாக்டர் வந்து ஃபைல ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாருன்னா, இதெல்லாம் நம்ம எங்கேயோ கேட்ட மாரி இருக்கே அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் வருது அவருக்கு. யோசனம் அப்படிங்கிறத அவர் கேள்விப்பட்டோனே அவருக்கு மைண்ட் செட்ல என்ன வரும் அப்படிங்கிறத நீங்களே இந்த மாரி தான் அவர் நெனச்சிருப்பாரு. அத வந்து நம்மளுக்கு அனிமில வந்து அப்படியே சொல்லியிருப்பாங்க. இதனால வந்து அவரு என்னடா நெனைக்கிறது அப்படிங்கிற மாரி ஒரு கன்ஃப்யூஷன்ல இருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு அவர் ஒரு ஃபிக்ஸட் ஒரு இது வந்துருவாரு. சரி ரைட்டு, இவங்க ஐடல் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான ஒரு கேரக்டர் தான். அது வந்து அவங்க நம்மள ஃபேன்ஸா தான் நம்ம இருக்கிறோமே தவிர, அவங்க வந்து அவங்களோட பெர்சனல்ல இருக்கிறவங்களுக்காக அதெல்லாம் எதுவும் பண்ணிக்க வேணாம். அவங்க அதாவது நம்மளோட ஐடல வந்து டெலிகாஸ்ட் பண்றது, அந்த புரொடக்ஷனு அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆக்டிங்ல இருக்கிறவர் தான் அவரு. அவரு தான் வந்து கார்டியன் மாரி இருக்காரு. அவரு கேட்கிறாரு, "யாரும்மா இது? காரணம் என்ன ஏது? என்கிட்ட சொல்லு" அப்படின்ட்டு. அதுக்கு வந்து நம்ம ஐயோசனம் வந்து சொல்றத பார்த்தீங்கன்னா, அது ஒரு சீக்ரெட். என்னது சீக்ரெட்டா? சரி, நீ சொல்றதெல்லாம் நான் இதை ஏத்துக்கிறேன். இந்த மாரி சொன்னோனே, சரி நம்ம டாக்டரும் ரைட்டு, இந்த மாரி நம்மளும் கேள்விலாம் கேட்க வேணாம். அவங்க இஷ்டம், அவங்க சொன்னா சொல்லட்டும், இல்லன்னா விட்டுறலாம் அப்படிங்கிற மாரி, அவரும் வந்து அந்த விஷயத்த அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சரின்னு விட்டுறாரு. அதுக்கப்புறமா சொல்றாரு, "நீ பிரெக்னன்ட்டா இருக்கனால நான் வந்து நீங்க டெலிவரி ஆகுற வரையும் நான் உனக்கு துணையா இருப்பேன். நீ வந்து ஒழுங்கா டெலிவரி பண்ணிட்டு, நீ குழந்தைகள எடுத்துட்டு போற வரையும் நான் உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன்." அப்படிங்கிற மாரி ஒரு வாக்க குடுப்பாரு. "சரி நீ கன்ஃபார்மா நாளைக்கு வந்துரணும் நீ" அப்படிங்கிற ஆட் ஆயிருக்காங்க, இது அட்மின் ஆயிருக்காங்க. "நீங்க ஏன் எப்படி உங்களுக்கு தெரியும்? எங்களுக்கும் பர்சனலா அவங்களுக்கும் எங்களுக்கு மட்டும் தான் அந்த விஷயமே தெரியும். உங்களுக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும்?" அப்படிங்கிற மாரி கேட்கிறப்ப,
அவன் ஒரு ஸ்டாக்கர் அப்படிங்கிறது நம்மளோட டாக்டருக்கு தெரிய வருது. "நீ வேற ஏன்டா இந்த பிரச்சனையில நுழையிற?" அப்படிங்கிற மாரி அவன் வந்து டக்குன்னு தள்ளி விட்டு ஓட ஆரம்பிச்சுருவான். ஓட ஆரம்பிச்சறப்ப அவனையும் தொரத்திக்கிட்டு நம்ம டாக்டர் போறப்ப கடைசியில வந்து அவன் ஒரு மலையிலேருந்து தள்ளி விட்டுருவான். "என்னடா இது நம்ம இந்த மாரி நம்ம வாக்கு வேற குடுத்துட்டோமே, ஃபோன் வேற ரிங் ஆகுதே" அப்படின்ட்டு ஸ்டாக்கரும் இது மாரி அந்த பொண்ணு உடம்பு சரியாத பொண்ணும் கொஞ்ச நாளையிலேயே அவளும் செத்துருவா. ஏன்னா உடம்பு சரியாதப்ப செத்துருவா. அதுக்கு முன்னாடி அவங்க பேசிக்கிட்ட நினைவுகள்லாம் அவருக்கு ஞாபகத்துல வருது சாவ போறப்ப. இது மாரி ரீகார்டினேஷன பத்தி அவங்க நெறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது நம்ம மறுஜென்மம் எடுத்தா நம்மளோட ஐடலுக்காக தான் பொறக்கணும். அதாவது அவங்க பொறந்தோம்னா அவங்களுக்காக நம்மளும் அழகாவும் இருப்போம். அதே மாரி நம்ம ஃபேன்ஸா இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு எனக்கு அவங்க கூட தான் பொறக்கணும். அவங்கள்ட்ட தான் நான் இப்போ குழந்தையா பொறக்கணும். நான் மறுஜென்மம்னு இருந்தா அவங்கள்ட்ட தான் அம்மாவா இருக்கணும் எனக்கு அவங்க அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டதெல்லாம் அவங்களுக்கு நினைவு வருது. நினைவுல வந்தோனே அவரும் அப்படியே சரி இதே மாரி நடந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரியே கண்ண மூடுறாரு. மூடி கண்ண கரெக்ட்டா தொறந்தா பார்த்தீங்கன்னா, கடைசியில தொறந்தா அவர் வந்து ஐ ஓஷனோவுக்கு வந்து குழந்தையா பொறந்திருக்காரு. அதாவது ஆக்வா அப்படிங்கிற மாரி ஆக்வா ஓஷனோ அப்படிங்கிற மாரி பேர் வச்சிருப்பாங்க ஐ ஓஷனோ. இது மாரி ஒரு லவ்வபிளான ஒரு ஃபேமிலியா அப்படிங்கிற மாரி ஒரு சூப்பரா ஒரு எமோஷனலி எனக்கே ஐ ஓஷனோவ பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறது நான் இந்த இதுல சொல்லிக்கிறேன். இந்த அனிமிய பார்த்தது எனக்கே ஒரு சூப்பரா இருந்தது. அதே மாரி ஐ ஓஷனோ பாடுன எனக்கு அந்த பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். அது சீசன் 1ல வச்சிருந்தாங்க. கடைசியில சீசன் 2 மாறுறப்ப அந்த பாட்ட எடுத்துட்டாங்க. அதாவது இன்ட்ரோ சாங்கா வந்துச்சு. எடுத்துட்டாங்க. அது கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான். சரி பரவால்ல. நம்ம இந்த அனிமிய பத்தி தான் பேசுறோம். அத பத்தி பேசுவோம். அதாவது இந்த வந்து இது மாரி போயிட்டுருக்கும். அதே மாரி நம்மளுக்கு அந்த உடம்பு சரியாத பொண்ணு தான் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்துல வந்து நம்மளோட ஆக்வா கேட்பான். "ஏன் நீ எப்படி போன ஜென்மத்துல இருந்த? எப்படி இருந்த? அத சொல்லேன்" அப்படின்னதுக்கு, அவ யோசிச்சு பார்த்துட்டு நம்ம கிண்டல் பண்ணுவான் அப்படிங்கிற மாரியே அவ வந்து நெனச்சுக்கிட்டு, "நான் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அதோட உட்டுருவா. "நான் வந்து அத சொல்ல விரும்பல" அப்படிங்கிற மாரி சொல்லுவான். சரின்னு ஆக்வாவும் உட்டுருவான். உட்டோனே இது மாரி ஒரு விஷயத்துல வந்து அவங்க பெரிய பாப்புலர் ஆகணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு 2 குழந்தைங்க இருக்கு. அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் பாப்புலர் ஆனா தான் நம்மளுக்கு சம்பளம் கிடைக்கும் அதிகமா அப்படின்ட்டு, அவங்களும் நெறைய ஆட்ஸ் பிளஸ் வந்து நெறையா ஈவென்ட்டுங்கிற மாரி எல்லாத்துலயுமே கலந்துக்கிட்டாங்க. ரேடியோ, அப்படின்ட்டு எக்கச்சக்கமான வேலையில வந்து இண்டஸ்ட்ரியில வேல பார்த்தாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படிப்பட்ட அனிமின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து நம்மளோட அதாவது இண்டஸ்ட்ரி அதாவது ஆக்டிங் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னாலே நெறைய பேர் டப்பிங், வாய்ஸ் ஓவர், மாங்கா கேரக்டர், அனிமி அடாப்டேஷன் பண்றவங்க அப்படின்ட்டு எக்கச்சக்கமான அந்த அதாவது அவங்கள்ட்ட இருந்த ஒரு ஸ்மைல் தெரியுது. அவங்களுக்கான பின்னாடி இருக்க அந்த பிளாக் ஷேடோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் இந்த அனிமில ஃபுல்லாவே காட்டியிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். ஏன்னா இந்த மாரி என்னடா இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்களாடா நம்மள சிரிக்க வைக்கிறது, அதாவது நம்மள என்டர்டெயின் பண்றதுக்காக இவ்ளோ கஷ்டப்படுறாங்களாடா அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். நீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனிமிய. ஐ ஓஷனோ வந்து அவ்ளோ எஃபோர்ட் போட்டு பண்றத பார்த்துட்டு, ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, பெரிய ஒரு இது குடுக்குறாங்க. இது மாரி நீங்க இதுல கலந்துக்கங்க அப்படின்ட்டு. அதுல கலந்துக்கிறப்ப அங்க இருக்கிறப்ப அதே மாரி அந்த ஸ்டாக்கர் வரான். ஸ்டாக்கர் வந்து அவங்கள வந்து கத்தியால குத்திடுறான். அவங்க அதாவது ஆக்வா இருக்கான். ஆக்வா பக்கத்துல இருக்கிறப்பயே குத்திடுறாங்க. குத்துனோனே வந்து இது மாரி நீங்க எங்கள ஏமாத்தக்கூடாது. அதாவது வந்து மெயினா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஐடல்ஸ்லாம் வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயத்த தான் சொல்லுவாங்க. அதாவது ஐ லவ் யூ அப்படிங்கிற மாரி ஒரு பொய்யான ஒரு விஷயத்த சொல்லி தான் அதாவது ஃபேன்ஸ் எல்லாரையுமே கவருவாங்க. அவங்களுக்கு அந்த பொய்யான ஒரு விஷயம் தான் அது மாஸ்க் மாரி. அத போட்டுட்டு அவங்க வந்து நடிப்பது எல்லாமே பண்ணுவாங்க. அத வந்து சில வந்து ஃபேன்ஸ் ரொம்ப அத வந்து எஃபெக்டிவா எடுத்துக்கிட்டு, அத வந்து ரொம்ப இது பண்ணிக்கிட்டு ஸ்டாக்கரா மாறி வந்து "நீங்க ஏன் இப்படி சொன்னீங்க? உங்களுக்கெல்லாம் எதுக்கு ஃபேமிலி? நீங்கலாம் எங்களுக்கு மட்டும் தான்" அப்படிங்கிற மாரி ஒரு டிசைடுக்கு போயிடுறாய்ங்க எல்லாம். அதனால அவங்க என்ன பண்றான் ஸ்டாக்கர் வந்து நம்ம ஐ ஓஷனோ வந்து கத்தியால குத்திடுறான். குத்துனோனே அவங்க வந்து அங்கிட்டு போய் விழுந்துடுறாங்க. விழுந்தோனே நீ எப்படியா இருந்தாலும் அவங்க வந்து விட்டே குடுக்கல ஃபேன்ஸ. "நீங்க எப்படியா இருந்தாலும் என் ஃபேன்ஸ் தான். நீ வந்து என்னைய டெய்லி பார்க்க வர்றது எனக்கு தெரியும். நீ கை தான் குடுப்ப எனக்கு தெரியும். நானும் கை குடுப்பேன் உனக்கு. வந்து கை குடு" அப்படிங்கிற மாரி அப்பயும் ஒரு ஃபீலிங்கா சொல்லுவாங்க பாருங்க. சரியான ஒரு எமோஷனல் ஆயிரும்னே சொல்லலாம். அழுகுற அளவுக்கு போயிரும் அந்த அளவுக்கு. "ஏன்டா கத்தியால குத்திட்டாங்க. இன்னமும் அந்த ஃபேன நீ வெறுக்காம இருக்கியா ஐயோஷனோ" அப்படிங்கிற மாரி எனக்கே ஃபீல் ஆச்சு. அந்த மாரி ஒரு ஸ்டோரி லைன் தான் சொல்லுவேன். வேற மாரியான இல்ல சாக போறப்போ ஒண்ணு சொல்லிட்டு செத்துருவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, "ஆக்வா நீ பெரிய ஆக்டர் ஆவணும். அதே மாரி ரூபி வந்து நீ பெரிய ஐடல் ஆவணும். அதான் என் ஆசை. அத நீங்க பெரியவங்களா ஆகுறப்ப நான் பார்த்துட்டு சாகணும்னு நெனச்சேன். ஆனா இவ்வளோ சீக்கிரமா சாகணும்னு நெனைக்கிறேன்ல. அதனால இந்த ஒரு பெரிய விஷயமா நான் இது பண்ணல. அதனால நீங்க 2 பேரும் எப்படியாவது பெரிய ஆள் ஆயிருங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே செத்துருவாங்க. அது ரொம்ப ஒரு ஃபீலிங்கா இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே இது மாரி பண்ணிருவாங்க. அது பரவால்ல. நம்ம அடுத்து வந்து நம்ம ஆக்வாவோட ஆக்டிங் இருக்கே, ஆக்வாவோட ஸ்டோரி லைனும் சூப்பராவே இருக்கும். அதாவது அவன் வந்து ஆக்டர் ஆனானா, அதே மாரி ரூபி ஐடல் ஆனானாங்கிற மாரி அது ஒரு ஸ்டோரியாவும், அது இல்லாம நம்ம ஆக்வா வந்து இந்த நம்ம வந்து ஒரு டக்குனு ஒரு விஷயம் வந்துரும் அவனுக்கு. நம்மள தவிர வந்து நம்ம அதாவது நம்ம வந்து இந்த குழந்தை பொறந்தது நம்மளுக்கு வந்து ஹை ஓஷனோக்கு இருக்கிற குழந்தை வந்து எப்படி பார்த்தாலும் நம்மளோட புரொடக்ஷன் அதாவது நம்மளோட அந்த இவருக்கு தான் இருக்கும். நான் கூட சொல்லியிருப்பேன்ல கார்டியனா இருக்காரு அப்படிங்கிற மாரி ஒண்ணு சொல்லியிருந்தேன்ல. அவருக்கும் இந்த ஸ்டாக்கருக்கு எப்படி தெரிய வந்துச்சு, நம்மளோட அதாவது நம்ம கார்டியனுக்கும் பிளஸ் வந்து நம்ம அம்மாவுக்கு மட்டும் இந்த 2 பேருக்கு மட்டும் தான் அந்த சீக்ரெட்டே தெரியும். அத விட்டா நம்ம டாக்டர் அதாவது எனக்கு தான் தெரியும் அந்த விஷயம். அதெல்லாம் எப்படி இந்த ஸ்டாக்கருக்கு தெரிஞ்சுச்சு? இத யாரு சொல்லியிருப்பா? நம்மளோட இவர் சொல்லியிருப்பாரா? அதாவது வந்து இவரும்
இன்னொருத்தர் சொல்லியிருக்கவும் வாய்ப்பு இல்லை. அப்போ யார் சொல்லியிருப்பா? அப்போ ஒரு ஆளுக்கு இன்னொருத்தருக்கு தான் நம்மளுக்கு அந்த விஷயம், அந்த ரகசியம் தெரியும். யாருன்னா எங்கள் அப்பா. அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவருக்கு தான் சொல்லியிருப்பாரு. அவரை நான் அதாவது அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம். வேற யாருக்கும் தெரிஞ்சு இதை வந்து தெரிய வாய்ப்புகளே இல்லை. அவங்க 3 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் அவருக்கும் தான் தெரிஞ்சிருக்கு. எங்கள் அப்பாவுக்கும் தான் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட இவன் சொல்லுவான், ஆக்வா சொல்லுவான். கடைசியில் நம்ம எங்கள் அப்பா தான் கொலை பண்ணியிருக்கணும், அவரை கண்டுபிடிச்சி நான் கொலை பண்ணுறேன், கில் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி லைனில் சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சிட்டோன்னே அவன் வந்து அவங்க அப்பாவை தேடுற மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியில் அவங்க அப்பா எங்கே இருக்காரு என்னங்கிறத வந்து ஒன் பை ஒன்னாக அவன் ஸ்டெப் பை ஸ்டெப் வைக்கிறப்ப நம்மளும் வந்து எப்படிரா கண்டுபிடிச்சிருவானா அப்படிங்கிற மாதிரி அவன் எவ்வளோக்கு எவ்வளோ போராடுறானோ அதை பார்க்குறப்ப நம்ம என்னடா அது இவ்வளோ த்ரில்லிங்காக வருது. அதாவது ஆக்ஷன் அது இதுன்னு கொண்டு போனாலும் ரொமான்ஸ் அப்படின்ட்டு எல்லா ஒரு கேட்டகரியான ஒரு அனிமினே சொல்லுவேன். ஸ்டோரி லைனே நான் ரொம்ப சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தமிழ் டப் எப்படி இருக்கு ப்ரோ அப்படிங்கிறத நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. தமிழ் டப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இந்த ஸ்டோரி லைன் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாட்ச் அவுட் பண்ணி பார்த்தா தான் இன்னும் நிறைய ஐடியாலஜி கிடைக்கும் உங்களுக்கு. இது நான் ஒரு நல்ல அனிமி அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு போயிடலாம். இருந்தாலும் நான் ஸ்டோரி லைனை சொன்னால் மட்டும் தான் உங்களுக்கு நல்லா புரியும். அதனால தான் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு நான் அவ்வளோ சொல்லியிருக்கேன். தமிழ் டப் ரிவ்யூ எப்படா சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிறது தெரியுது எனக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ் டப் ரிவ்யூ வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பிளாட் இந்த அனிமியோட ஸ்டோரி லைன் புரிஞ்சால் மட்டும் தான் தமிழ் டப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அதனால தான் இந்த இவ்வளோ நேரம் நான் எஃபோர்ட் போட்டு சொன்னேன் ஸ்டோரி லைனா. சரி ரைட்டு வாங்க நம்ம தமிழ் டப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். தமிழ் டப் வந்து யார் டீம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாய் சோஜித் ப்ரோ டீம் தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே ஒரு பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னே நான் சொல்லுவேன். இதில் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ ப்ளஸ் வந்து நருட்டோ ஷிப்னான் டேண்டடான் அப்படின்ட்டு 3 அனிமிலையுமே அவங்களோட எஃபோர்ட் தெரியும். அதே எஃபோர்ட்டை வந்து இதுலேயுமே போட்டிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷையும் நான் வந்து கம்பேர் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சு தமிழ் டப் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் டப் வந்து ஜாப்பனீஸ் அளவுக்கு இருக்குன்னே நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை வந்து பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இங்கிலீஷை வந்து டப் கொஞ்சம் சுமாராக இருக்குன்னே சொல்லேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்வாக்கெலாம் வந்து வாய்ஸ் அந்தளவுக்கு செட் ஆகாது. அதே தமிழ் டப்லையும் சரி ஜாப்பனீஸ்லேயும் சரி கரெக்டாக செட் ஆகிடுச்சுன்னே சொல்லியிருக்கலாம். சரி ரைட்டு இப்போ தமிழ் டப் நீங்களே கேட்டு பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. கனவு உலகத்துல கோட்டை கட்டுறதெல்லாம் அப்புறம் வச்சுக்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு முதல்ல ப்ரிப்பேர் ஆக கேட்டிருப்பீங்க. ஒரு சூப்பரான ஒரு வாய்ஸ்னே சொல்லுவேன். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒஷனோகோவோட வாய்ஸ் கேட்டு பாருங்களேன். எனக்கு இருக்கிற சாம மறைக்க முடியாது. என்ன கரெக்ட் தானே? ஐயோ எவ்வளோ cute. இதுவுமே ஒரு சூப்பராக தானே இருக்கு. அதே மாதிரி நம்மளோட ரூபி ஒஷனோவோட வாய்ஸையும் நீங்க கேட்டு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அம்மா மாதிரி நானும் ஒரு ஐடல் ஆகணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதண்ணா. நிச்சயமா நான் ஒரு ஐடல் அவன் பாத்துக்கிட்டே இரு. ஆர்ட் பெர்ஃபார்ம் சூப்பரா இருக்கா? எல்லா வாய்ஸுமே சூப்பரா இருக்கு. நான் வந்து ரோஷன் ப்ரோ நான் வந்து மிஸ் பண்ணனே சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டப் எதுல இருந்தாலும் ரோஷன் ப்ரோ வாய்ஸ் வந்துடும் அதில் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய அனிமிக்குமே அவர் தமிழ் டப் பண்ணியிருப்பாரு. ப்ரோட்டாகனிஸ்ட்டுக்கு நிறைய பேருக்கு பண்ணியிருப்பாரு. சரி இந்த அனிமியில் எங்கே நம்மளோட ரோஷன் ப்ரோ காணமே அப்படின்னு நினச்சேன். கடைசியாக சீசன் 2ல் வந்து என்ட்ரி கொடுத்துட்டாரு. அவரோட டப்பிங்குமே நீங்கள் ஆனாலும் கேட்டு பாருங்க, நான் வைக்கிறேன். ஹிமேகாபா இங்க இருக்கான். பேரு அரிமாவா? வெக்கப்படாத. இப்போ என்ன சரண்டர் போது வார்த்தையை விடாத. நம்மளோட சாய் சுஜித் ப்ரோவும் சரி நம்மளோட ரோஷன் ப்ரோவும் சரி எல்லாருமே தமிழ் டப் சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அது இல்லாமல் சைடு கேரக்டர்ஸ்லாம் எப்படி ப்ரோ இருக்குது தமிழ் டப்? அதுக்கு நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்களா இல்லை சைடு கேரக்டர்ஸ் தானே அதுக்கு என்ன தமிழ் டப் கொடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் டப் அதுக்குமே சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். வேணா அதையுமே நான் வைக்கிறேன். அதையுமே நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு தமிழ் டப் எப்படி இருக்குன்னு நீங்களே ரிவ்யூ பண்ணி நீங்களே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி தான் இருக்குது தமிழ் டப் அப்படிங்கிறத. நான் நிறைய கிளிப்ஸ்லாம் வைக்க ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்படியா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவன் உண்மையிலேயே யாருன்னு நான் போய் பார்க்கறேன். நீ பாட்டுக்கு தயவு செஞ்சு சண்டையை ஆரம்பிக்காம இருக்கியா? எங்களால சுத்தமா முடியல. நான் வேணும்னா உன் கூட வரேன். இந்த வாட்டி நடிக்க தெரியாதவங்க யார்? அது இல்லாமல் அதில் இருக்க கேரக்டர்ஸ்க்கான அரிமா அப்படின்ட்டு இன்னும் 2 கேரக்டர்ஸ் தான் மெயினாக நம்மளோட ப்ரோட்டகனிஸ்டோட இருப்பாங்க. அவங்க தமிழ் டப்புமே நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதுவுமே நான் வேணாலும் ஆட் பண்ணுறேன், அதையுமே நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓவராலாக எப்படி தான் ப்ரோ இருக்குது தமிழ் டப் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான தமிழ் டப்னே சொல்லுவேன். இப்போதைக்கு சீசன் 1 and 2 இருக்குது, அதை வாட்ச் அவுட் பண்ணிடுங்க. சீசன் 3 எப்போ வேணால் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்ன வரையும் நம்மளுக்கு தமிழ் டப் அஃபிஷியலி எதுவுமே இன்னும் சொல்லலை. அதனால் தமிழ் டப் வந்துடும். அதனால் வாட்ச் அவுட் பண்ணி வெயிட் பண்ணி வாட்ச் அவுட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நான் இந்த தமிழ் டப்பை நான் எப்படி ப்ரோ ஃப்ரீயாக பார்க்குறது? நான் இப்போ தான் டீனேஜர், அது இல்லாமல் இப்போ தான் ஸ்கூல் போயிட்டுருக்கேன், அந்தளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற அளவுக்கு காசு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் பயோவில் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் அவுட் பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் வேணுமோ வந்து நம்மளோட இன்ஸ்டா ஐடியா பண்ணால் தான் அந்த லிங்க் ஒர்க் ஆகும். அதனால் ஃபாலோ பண்ணிட்டு பயோவில் இருக்க லிங்காக கிளிக் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டா ஐடியா வேணாலும் நான் அதில் ஆட் பண்ணுறேன். வாட்ச் அவுட் பண்ணி டைப் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல். அடுத்த இன்ட்ரெஸ்ட்டான ஒரு அனிமி அப்டேட்டோட உங்களோட சந்திக்கிறேன். பாய் கைஸ், தேங்க்யூ ஃபார் ஆல்.